திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை தொடர்ந்து வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிற சூழலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணன் எழுந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கிற முக்கிய அம்சங்கள், வேட்பாளர் பட்டியலிலே 50% மேற்பட்டவர்கள் 11 பேர் புதுமுகங்களாக களமிறங்குகிறார்கள். இது குறித்த தங்கள் பார்வை? மேனிஃபெஸ்டோல இருக்கின்ற முக்கிய அம்சம்னு பாத்தீங்கன்னா, அந்த கவர்னருடைய அலுவலகத்தை வந்து அபாலிஷ் பண்ண வேண்டும். இல்லை என்றால் கவர்னரை வந்து அப்பாயிண்ட் பண்ணும்போது இவர்களோடு, அதாவது மாநிலங்களோடு, மாநில முதலமைச்சர்களோடு கலந்தாலோசித்தான் செய்ய வேண்டும் என்ற அந்த விஷயம் வந்து மிக குறிப்பான முக்கியமான விஷயமா நான் பார்க்கிறேன். என்றால் அந்த அளவுக்கு அடாவடித்தனங்கள் வந்து கவர்னர்கள், குறிப்பாக தமிழக ஆளுநரானாலும் சரி, கேரள ஆளுநரானாலும் சரி செய்து கொண்டிருக்கிறார்கள். எதிர்கட்சி வரிசையில் இருக்கின்ற அத்தனை மாநிலங்களையும் வந்து எப்படியாச்சும் ஒரு பிரச்சனைக்கு உள்ளாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இன்னைக்கு ஒரு அமைச்சருக்கே ஒப்புதல் கொடுக்காமல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவரால் சுப்ரீம் கோர்ட்டு கூட மேலே இருக்கிறார் என்று கருதி உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி அந்த ஆர்டிகல் 361 இந்தியன் அரசியல் சாசன சட்டத்தில் வந்து 361 தான் இவர்களுக்கு வந்து இம்யூனிட்டி கொடுக்கிறது. எந்த ப்ராசிக்யூஷன் வந்து இம்யூனிட்டி கொடுக்கிறது. அந்த கிளாஸையும் வந்து இவர்கள் வந்து அதை எடுத்து விட வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். இது எனக்கு கொள்கை பரவா பார்த்தா இதான் முக்கியமான விஷயங்களாக பார்க்கிறேன். அதாவது ஏஜென்ட் ஆஃப் த சென்டரை வந்து அப்படியே கட்டுப்பாடில் வைத்திருக்க வேண்டும். அது மாநிலத்தினுடைய கட்டுப்பாடில் கிடையாது, அரசியல் சாசன சட்டத்தினுடைய கட்டுப்பாடில் வைத்திருக்க வேண்டும் என்ற அந்த விஷயம் வந்து மிக தெளிவாக அவர்கள் இதில் உணர்த்தி இருக்கிறார்கள். இந்த உணர்வான பூர்ணமான விஷயம் எந்த அளவுக்கு காங்கிரசுக்கு அது பிடித்தமாக இருக்கும், எந்த அளவுக்கு ஒத்துக்கொள்வார்கள் என்றாலும் நமக்கு தெரியாது. இருந்தாலும் என்னை பொறுத்தவரை இது ஒரு மெயின் ஹைலைட்டாக நான் பார்க்கிறேன். அதே மாதிரி தான் இப்ப நீட் ஆனாலும் சரி, சிஏ ஆனாலும் சரி, யூனிஃபார்ம் சிவில் கோட் ஆனாலும் சரி, அதே மாதிரி இவர்களுடைய அந்த நியூ எஜுகேஷன் பாலிசி ஆனாலும் சரி, இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து அவர்கள் எந்த அளவுக்கு அதை வந்து இம்ப்ளிமெண்ட் செய்ய முடியும் பாத்தீங்கன்னா, நிச்சயமாக மத்தியில் வந்து இவர்களுக்கு சாதாரணமான ஒரு அரசு வந்தால் மட்டும்தான் அவர்கள் செய்ய முடியும் என்ற நிலை இருக்கிறது. அந்த நிலை எப்போ வரும்னு பாத்தீங்கன்னா, அது மக்கள் அனைவரும் அந்த இந்தியா எக்ராஸ் இந்தியா இருக்கின்ற மக்கள் வந்து இதுதான், இந்த டைரக்ஷனில் தான் இந்தியா பயணிக்க வேண்டும் என்ற முடிவெடுத்தால் நிச்சயமாக இதுதான் அதனுடைய விளைவாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அதே மாதிரி என்னை பொறுத்தவரை வந்து இந்த 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்கின்ற, தமிழகத்தில் கொடுக்கின்ற இந்த உரிமை தொகையான 1000 ரூபாயை வந்து இந்தியாவில் மொத்தம் இருக்கின்ற பெண்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை வந்து அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஏறத்தாழ இதே மாதிரி தான் அந்த நியாய் என்ற ஸ்கீம், காங்கிரசுடைய நியாய் என்ற ஸ்கீம் வந்து திமுகவினுடைய இந்த ஸ்கீமில் தான் எடுத்திருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன். அப்படி வருகின்ற விஷயம் இந்த பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமையும் என்று நான் கருதுகிறேன். அது எந்த ஆட்சி வந்தாலும் நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் செய்ய வேண்டும். குறிப்பாக பெண்களுக்கு ஃப்ரீ பஸ் பாஸ் கொடுக்க வேண்டும். தமிழகத்தில் கொடுத்திருக்கிறார்கள். தமிழகத்தை தொடர்ந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த கர்நாடகத்திலும், அதன் பிறகு தெலுங்கானாலையும் கொடுத்திருக்கிறார்கள். இந்த விஷயம் முக்கியமான ஒரு விஷயமாக நான் காண்கிறேன். இது ரெண்டும் எடுத்து இன் டேண்டம் வந்து விட்டால் பெண்களுக்கான ஒரு பெரிய ஒரு 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 புத்துணர், ஒரு புது நாளை வந்து பிறப்பதாக தான் நான் பார்க்கிறேன்.